என்னுடைய பேர் மனோகரன். நான் வேளாண்மை துறையில் வேளாண்மை துணை இயக்குநராக இருந்து பணி ஓய்வு பெற்றுட்டேங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க வேலை செஞ்சேன். சொந்த ஊர் தஞ்சாவூர், ஆனால் கிருஷ்ணகிரியில் வந்து செட்டில் ஆகி 30 வருஷம் ஆச்சுங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தில் நிறைய நம்ம விவசாயிகள் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு குரு பஞ்சகாவின்னு ஒரு புது காம்பினேஷன் கிடச்சிச்சு. அதை பற்றி இந்த வீடியோவில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அது சம்மந்தம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கு நாங்கள் போடுறது. இன்றைக்கி விவசாயிகள் இருக்கிற கஷ்டத்தை தெரிஞ்சு இந்த குரு பஞ்சகாவியத்தில் நீங்கள் நல்லா பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இதை பற்றி நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த 46 வருஷ அனுபவத்தில் நான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ சாதாரண பஞ்சகாவியா செஞ்சேன், பூச்சி விரட்டி பண்ணினேன், ஜீவாமிர்தம் பண்ணேன், கனஜீவாமிர்தம் பண்ணேன், மீன் அமிலம் பண்ணினேங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கமர்ஷியலாக வேலையில் இருந்துட்டு நானும் யூஸ் பண்ணேன், கமர்ஷியலாக பண்ணியும் கொடுத்தேன், ட்ரைனிங்கும் பயிற்சியும் கொடுத்தேன் எல்லாருக்கும். ஆனால் இந்த குரு பஞ்சகாவியன்ற ஒன்று என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து இந்த 1.5 வருஷமாக குரு பஞ்சகாவியத்தை மட்டும்தாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் இப்போ கமர்ஷியலாகவே யாருக்கும் கொடுக்குறது இல்லை, செய்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அவங்க செய்யணுங்கிற மெத்தடை சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய பேர் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் இதை பார்த்து பலன் என்பது தான் என்னுடைய சொந்த விருப்பம். ஒரு பசுமை கிராமமாக மாறி ஒரு கிரீன் ரெவல்யூஷனை உண்டு பண்ணணும்னு கண்டிக்கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே யாருக்குமே கேட்டாக்கா நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஒவ்வொரு தொழிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறவங்க லாபத்தை தான் செய்வாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயி நஷ்டம் வந்தால் கூட திரும்ப திரும்ப விடாமல் செய்கிற ஒரே ஆள் யாருன்னா விவசாயி தான். இதுக்கு என்ன காரணம்னா அவங்க இன்புட்ஸு செலவு செய்கிறப்ப ஏகப்பட்ட இன்புட்ஸுக்கு நிறைய செலவு பண்ணிடுறாங்க. உற்பத்தி செலவுகள் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா விற்கும் போது ரொம்ப கம்மியாக விற்கிறாங்க. வேற வழியே இல்லை. கணக்கு பார்க்கும்போது விவசாயி கணக்கு பார்த்தா உழவு கூட மிஞ்சாது, உழக்கு கூட மிஞ்சாதும்பாங்க. அது மாதிரி தான் உண்மையிலேயே. ஆனால் இதை ப்ராப்பராக நல்லா தெரிஞ்ச முறையில் நம்ம செஞ்சோம்னா நல்ல விவசாயத்தை ஒரு தொழிலாக நல்ல லாபகரமாக செய்ய முடியுங்கிறது என்னுடைய 50 வருஷத்தினுடைய கனவு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம எல்லாமே சொல்கிறேன். படிச்சுட்டு நான் சொல்லலைங்க, ப்ராக்டிக்கலாக செய்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷத்தை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று முந்தின நாள் தான் கத்திரிக்காய்க்கோ தக்காளிக்கோ மருந்து அடிக்கிறாங்க, அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு வந்துடுது. அதுதான் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ விஷத்தை நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று விஷம். ரெண்டாவது குடிக்கிற தண்ணீரும் ஆல்மோஸ்ட் விஷம் தான். நல்ல தண்ணீர் குடிக்கிறது இல்லை, என்ன வாட்டர் குடிக்கிற மினரல் வாட்டர்ன்றான். அது பற்றி மினரல் வாட்டரா? அது மினரல் வாட்டர் எங்கேயாச்சும் போட்டிருக்குதா? இல்லை, அவன் போட்டிருக்கிறது பியூரிஃபைட் ட்ரிங்கிங் வாட்டர், அவ்வளோதான் போடுறான். நம்ம தான் மினரல் வாட்டர்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். அப்படி குடிச்சிட்டு இருக்கோம். அதையே தொடர்ந்து குடிச்சோம்னா நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும், குழந்தையின்மை வரும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். ஆக நம்ம நல்ல உணவை சாப்பிடணும். நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா முதல்ல விவசாயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு விஷம் இல்லாத சாப்பாடாக இருக்கணும். அப்படின்னா நம்ம மண் விஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்போ நம்ம வச்சிருக்க மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷமான மண். கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த உப்பு, யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ் உப்பை கொட்டி 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 மண்ணெல்லாம் மலடாயிடுச்சு. மண்ணுக்கு உயிர் இருக்குதுங்க. மண்ணில் கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கு. அதெல்லாம் உயிரோடு இருந்தால் மட்டுமே நம்ம விவசாயம் செழிக்கும், நல்ல வருமானம் எடுக்க முடியும். ஒண்ணுங்க. ரெண்டாவது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மாழ்வார் ஐயா, சுபாஷ் பாலேக்கர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், மீன் அமிலம், இது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. ஆனால் நம்ம விவசாயிகள் பஞ்சகாவியமா அதுக்கு என்னங்க பால் வேணும், தயிர் வேணும், நெய் வேணும், இளநீர் வேணும், கரும்பு சாறு வேணும், இதெல்லாம் செய்யறதுக்கு 25 நாள் ஆகுது அப்படின்ட்டு பாதி பேர் செய்ய ஆரம்பிச்சு, நிறைய பேர் செய்யதை விட்டுட்டாங்க. என்ன காரணம்னா நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது. இது அவங்களால சேர்த்து செய்ய முடியல, அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை. இதுக்கு பதிலாக தான் ஒரு மாற்று மருந்தாக நமது சென்னையில் ஜெகத்குரு ஐயா அவர் ஒரு சித்த வைத்தியருங்க. அவர் ஒரு நல்ல காம்பினேஷன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு, குரு பஞ்சகாவியம் அப்படின்ட்டு. அந்த குரு பஞ்சகாவியத்துக்கு இது எதெல்லாம் சொன்ன இந்த பால், தயிர், நெய் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. அவருடைய நோக்கம் என்னன்னா விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவே இல்லாமல் கம்மியாக நல்ல அதிக மகசூலை கொண்டு வரணும், ஒரு பசுமை புரட்சியை கொண்டு வரணும். நம்ம நாடு ஒரு விவசாய நாடு, 75% விவசாயத்தான் நம்பி இருக்குது. விவசாயம் முன்னேறினா தான் நாடு முன்னேற முடியுன்ற அந்த கருத்தில், விஷமில்லாத உணவு எல்லாரும் கொடுக்கணுங்கிற கருத்தில் குரு பஞ்சகாவியன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அந்த குரு பஞ்சகாவியம் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுதுங்க. நீங்கள் ஏற்கனவே செஞ்ச பஞ்சகாவியம் தேவையில்லை, மீன் அமிலம் தேவையில்லை, ஜீவாமிர்தம் தேவையில்லை, கனஜீவாமிர்தம் தேவையில்லை, பூச்சி விரட்டி தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்வாக இதெல்லாம் நம்ம நம்மாழ்வார் ஐயா சொல்லலை, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சொல்லலை,
ஒரு சித்த வைத்தியர் அவருடைய கனவுல அவருடைய இதில் வந்து சொல்லி நாங்கள் 1.5 வருஷமாக அதை செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை கொடுத்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோங்க. இது அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோங்க. எங்களுடைய நோக்கம் ஒரு கிராமத்தை உருவாக்கி ஒரு பசுமை புரட்சி உருவாக்கி எல்லாரையும் செய்ய வைக்கணும். ஒரு கிராமம் முன்னேறினா அடுத்தது ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகும், அப்புறம் ஸ்டேட் லெவலில் போகும், அப்புறம் கண்ட்ரி லெவலில் போகும். இப்படியே நாடு முழுவதும் விவசாயத்தை நல்லா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை சொல்லிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த குரு பஞ்சகாவியம் அப்படிங்கிறது வந்து நம்ம தயாரிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறேங்க. பாருங்க, நாட்டு மாட்டு சாணம், கட்டாயம் நாட்டு மாட்டு சாணம் தாங்க வேணும். இது பாருங்க சீம மாட்டு சாணம், HF ஜெர்சின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே சாணத்திலே பாருங்க வித்தியாசத்தை பாருங்க. நாட்டு மாட்டு சாணம் எப்படி இருக்கு, ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள், கண்ணுக்கு தெரிஞ்ச ஏகப்பட்ட நுண்ணுயிர் இருக்கு. அதனால நம்ம நாட்டு மாட்டு சாணம் சொல்றோம். பாருங்க கெட்டியா இருக்கு பாருங்க. இது சீம மாடு. நம்ம நாட்டு மாட்டு சாணம் தான் எடுக்கணும், வேற வழியே இல்லை, எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னாக்கா சீம மாட்டு சாணத்துக்கு போகலாம். இது தேவைங்க. ரெண்டாவது கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் வந்தால் பெஸ்ட்டு, வேற வழி இல்லைன்னா சீம மாட்டு கோமியம் எடுத்துக்கலாங்க. அடுத்தது கற்றாழை, இந்த கற்றாழை வேணுங்க. அடுத்தது கடல் நீர், பாருங்க கடல் தண்ணி இதுக்காக கொண்டு வந்து வச்சுக்கிறோம். புளிச்ச கீரை பாருங்க, இதில் அபரிமிதமான சத்துக்கள் இருக்கு, எல்லா வித அமினோ ஆசிட் இருக்கு, எல்லா வித மினரல்ஸ் இருக்கு, எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கு. இந்த புளிச்ச கீரையை சேர்க்கணும். அடுத்தது இந்த கத்தாழை கூட நீங்கள் இதெல்லாம் சேர்க்க வேண்டிய பொருள் எது வேணாலும் ஒன்று அல்லது தான். இது பாருங்க குப்பை மேனி, குப்பையில் விளைக்கிறது குப்பை மேனி, எங்கே பார்த்தாலுமே கிடைக்கும், இதையும் சேர்க்கலாம். இதுக்கு அடுத்தது ஐயா சொல்லியிருப்பாங்க கருந்துளசி, இதாங்க கருந்துளசி. இதெல்லாம் எருக்கு, இந்த எருக்கு இலை கலோட்ராஃபின்னு சொல்லுவோம், இந்த எருக்கு இலையும் சேர்க்கலாங்க. அடுத்தது நாட்டு சர்க்கரை, பாருங்க நாட்டு சர்க்கரை கட்டாயம் வேணும், நல்லா கெமிக்கல் இல்லாத நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி, ஆரம்பத்தில் தான் பண்ணுதுங்க. இதெல்லாம் அதுக்கு தேவை. இதில் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 6 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக வந்து மாட்டு சாணம் வேணும், நாட்டு சர்க்கரை வேணும், அலோவேரா வேணும், கடல் தண்ணி வேணும், கோமியம் வேணும். இதெல்லாம் பேசிக்காக வேணும். இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஒன்று புளிச்சக்கீரை, இல்லை குப்பைமேனி, இல்லை கருந்துளசி, இல்லை எருக்கு, இல்லை துத்தி இலை, இது மாதிரி இல்லை வெப்பாலை இலை, இதில் எதாச்சும் ஒன்று இருந்தால் போதுங்க. இதை வச்சு நம்ம தயாரிக்க முடியும். தயாரிக்கிற மெத்தட் நம்ம யூடியூப் சேனல்லே போட்டுக்கிறாங்க, ஏற்கனவே போட்டுக்கிறாங்க. இந்த மெத்தட் தான் தயாரிக்கணுங்க. இதை தயாரிக்கிறதுக்கு நமக்கு மீறி போனால் அதிகபட்சம் 7 நாள் தான். 7 நாளாக தயாரிச்சிடறோம். தயாரித்ததுக்கு பிறகு 1 லிட்டரு தண்ணிக்கு 50 ml, 1 லிட்டருக்கு 50 ml இந்த குரு பஞ்சகாவியத்தை ஊற்றி நம்ம ஸ்ப்ரே பண்ணணுங்க. நல்லா நனையிற அளவுக்கு, மழை பெஞ்சு நனைஞ்சு அப்படி இருக்கும், ஒழுக அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா 15 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான உரமும் தேவையில்லை. இது ஸ்ப்ரே பண்ணுறது. 2வது கட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் கலந்து விடலாம். அப்படி கலந்து விடுறப்ப 1 லிட்டர் தண்ணிக்கு 100 ml கலந்து தண்ணியில் விடலாம், கலந்து விடலாம். ட்ராப்பாக விடலாம், இல்லை பாய தண்ணியில் கலந்து சொட்டாக விடலாம், அப்படியே கரைச்சி விடலாம். இந்த மாதிரி செய்யலாம். இந்த 2 விதமாக செய்யலாம். இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு மீறி போனால் 1 லிட்டருக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட உங்களுக்கு செலவாகாது. 2வது எந்த வித யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் தாய் தடவை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 லிட்டர் எடுத்து வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துக்கலாம். ஒரு 30 லிட்டர் செய்யணும்னா 1 லிட்டர் கடல் தண்ணி இருந்தால் போதுங்க. 1 லிட்டர் கடல் தண்ணியில் 30 லிட்டர் சாய்க்கலாம். இப்போ நான் ஒரு 30 லிட்டர் ட்ரம்மில் செய்யணும் அப்படின்னாக்கா எனக்கு தேவை 3 கிலோ சாணம், 3 லிட்டர் கோமியம், 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை. இது மட்டுமே போதும். இதை கலந்து 3 நாள் வச்சிடுறோம். இன்னொரு பக்கெட்டில் நமக்கு சோத்து கத்தாழை ஒரு 4 கிலோ மிக்சியில் போட்டு அடித்து நல்லா தோலை மட்டும் இந்த முள்ளை மட்டும் சீவிட்டு இதை துண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருவோம். அதில் பார்த்து இது கூட கலக்கு, இது வந்து அப்படியே கொலன்னு இருக்கும். இதை உடைக்கணும். இதை உடைக்கிறதுக்கு ஒன்று இந்த பாருங்க குப்பை மேனி இலை, இது 2 கிலோ எடுத்துக்கணும். இது 4 கிலோனா 2 கிலோ எடுத்துக்கலாம். இது என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு அடித்து அதோட கலந்துடணும். கலந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஜெயநீர் அப்படி தண்ணி மாதிரி ஆகிடும். அதில் ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுட்டிங்கன்னா 3 நாள் அதை நீங்கள் அதில் கலந்துக்கலாம். சப்போஸ் இந்த குப்பை மேனியும் கலக்கலாம். இது கிடைக்கலையா, இந்த பாருங்க கருந்துளசி, துளசியிலேயே கருப்பு துளசி இருக்குது, இந்த துளசி 2 கிலோ அல்லது தான். இது கிடைக்கலன்னா இதுவும் கிடைக்கலையா, பாருங்க இந்த எருக்கை இலை, இந்த எருக்கை இலையை உடைக்கும் போது பால் வரும். நீங்கள் கொஞ்சம் மூஞ்சியில் பட்டுறாமல் கையில் கவர் போட்டு உடைக்கணும். இதை உடைச்சி இதை மிக்சியில் போட்டு அடித்து இதை சோத்து கத்தாழையில் கிடக்கணும். இதை கலந்தாலும் நல்ல எஃபெக்ட் இருக்குங்க. இந்த மாதிரி இது இல்லாமல் வெப்பாலை இலை இருக்குது, வெப்பாலை கூட கலந்துக்கலாம். இங்கே என்ன கிடைச்சாலும் எடுக்கலாம். கற்பூரவல்லியும் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி 7 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். சாணத்தை கலந்து வச்சுட்டோம்,
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோத்து கத்தாழையை இதில் கலந்து வச்சுட்டோம். இது 3 நாள், அது 3 நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு 30 ட்ரம்மில் ஒரே 1 லிட்டர் கடலை தண்ணிங்க எடுத்து ஊற்றிட்டு 1 மணி நேரம் கலக்கிட்டு அந்த சாணி கலவையும் இந்த சோத்து கத்தாழை கலந்து கலவையும் ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு